இந்த கண்ணாடிய நான் உன்னை நம்பி கொடுக்கறேன். உன்னை நம்பி சேஃபா வச்சுக்கணும், சரியா? இந்தா வெற்றி, பார்த்து பத்திரமா கொண்டு போய் வை, சரியா? இந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆட்டமா போட்டுக்கிட்டு இருக்க. இப்போ இதை என்ன பண்றேன்னு பாரு. மாம்ஸ், இந்த கூலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா நீங்க போடுற ஸ்டைல் தான் ரொம்ப ரொம்ப மொக்கையா இருக்கு. எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு கத்துறேன். எப்படின்னா இப்படி பிடிச்சு. என்னடா பண்ற? முதல்ல அந்த கண்ணாடியை கொண்டு போய் உள்ள வைடா, போடா. மாமா மாமா, கூல் கூல், ஒன்னும் ஆகாது, இருங்க. டேய் சொல்றத கேளுடா, வெச்சிரு. உங்க பொக்கிஷத்தை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு ஸ்டைல் கத்து தரேன். எப்படின்னா, டேய் டேய் ஒரு நிமிஷம். டேய் 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 மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்றது காசை வேஸ்ட் பண்ற விஷயம் இல்ல. உலகத்திலே பெரிய சந்தோஷம் இதுதான் சார். அறிவு இருக்காடா உனக்கு? நான் தான் வேணாம் வேணான்னு கத்திட்டே இருந்தல்ல, என் பேச்ச கேட்காம இப்படி உடைச்சிட்டியடா. சாரி மாமா, கை தவறி விழுந்துருச்சு. உன்னை யாரா இதை வச்சுட்டு ஸ்டைல் பண்ண சொன்னது? நான் உங்ககிட்ட ஸ்டைல் கத்து கொடுன்னு சொல்லி கேட்டனா? உள்ளதானடா கொண்டு போய் வைக்க சொன்ன. உன்னை ஏதேதோ குரங்கு வேலை பண்ணி அநியாயமா என் கண்ணாடியை போட்டு உடைச்சிட்டியடா. சாரி மாமா. டேய் சாரி சொல்லிட்டா உடஞ்ச கண்ணாடி திரும்ப கிடைச்சிருமாடா? என் மயிலு எனக்காகவே முதல்ல கொடுத்த கிஃப்டா இது. இதை நான் சாகுற வரைக்கும் என் கையிலேயே என் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேனடா. இப்படி வாங்கி கொடுத்த ஒரே நாள்ல உடைச்சிட்டியடா. ஐயோ, இந்த விஷயம் மட்டும் மயிலுக்கு தெரிஞ்சா என்னை பத்தி அவ என்னடா நினைப்பா? நான் கொடுத்த கிஃப்டையே ஒழுங்கா வச்சுக்க துப்பு இல்ல. நீ எல்லாம் எப்படா என்ன வச்சு காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு நாக்க புடுங்குற மாதிரி என்ன கேட்க மாட்டா? எப்படா நான் அவளுக்கு பதில் சொல்லுவேன்? என்னடா நான் அவளுக்கு பதில் சொல்லுவேன்? சொல்றா. இந்த கண்ணாடியை போட்டு காட்டி அவளை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன். இப்ப வாழ்க்கை முழுக்க ஒரு தடவை கூட இதை போட்டுக்க முடியாத மாதிரி பண்ணிட்டேடா. மாமா, நான் ஒன்னும் வேணும்னே செய்யலையே, தெரியாம தானே நடந்துச்சு. டேய், நீ தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாம செஞ்சியோ என் மயில் கொடுத்த கிஃப்ட நீ உடைச்சிட்ட. எனக்கு இது பழைய மாதிரி வேணும். உன்னால தர முடியுமாடா? கடையில கொடுத்து இதே மாதிரி கிளாஸ மாத்தி கொடுக்க சொல்லலாம் மாமா. இல்லனா இதே மாதிரி வேற ஏதாவது கிளாஸ் வாங்கி கொடுத்துறேன். முட்டாள் மாதிரி பேசாதடா. என் லவ் எனக்காக கொடுத்த முத கிஃப்டரா இது. கோடி ரூபாய் கொடுத்து வேற கண்ணாடி வாங்கினாலும் இந்த மாதிரி வராதுடா. எனக்கு புரியுது மாமா. நான் செஞ்ச தப்பு நான் எப்படியாவது சரி பண்ணணும் தான் நினைக்கிறேன்.
நான் என்ன செய்யணுமோ சொல்லுங்க, செய்யறேன். அப்பா சாமி, நீ எதுவும் செய்ய வேணாம். என் திங்ஸை தொடாம இரு, அதுவே எனக்கு போதும். மாம்சே, கண்ணாடி உடஞ்சிருக்கே இவ்வளவு ஃபீல் பண்றியே. நான் உன் காதலியே உடைக்க போறேன். அப்ப என்ன பண்ணுவ? உசுர விட்டுருவியா? அல்பாய்ஸ்ல போறதுதான் உன் விதினா நான் என்ன பண்ண முடியும்? சார், நான் ஆட்டோலயே கிளாஸ்க்கு போயிருப்பேன்ல, நீங்க வேற ஏன் சார் அனாவசியமா அலையறீங்க? மயிலு, நீயும் நானும் ஒரே டைம்ல தானே கிளம்புறோம். உன்னை விட்டுட்டு நான் அப்படியே டிராவல்ஸ்க்கு போக போறேன். இதுல எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இதை நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிப்பா இருந்தாலும் சரி, வாழ்க்கை முழுக்க உன் கூட டிராவல் பண்றதா இருந்தாலும் சரி, என்னோட பெரிய சந்தோஷமே உன் கூட இருக்கிறதா. அப்ப நான் gift கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமே இல்ல? அப்படின்னு யார் மயிலு சொன்னா? உன்கிட்ட இருந்து முத கிஃப்ட் வாங்கின உற்சாகத்துல நேத்து ஃபுல்லா நான் வானத்திலேயே பறந்துட்டு இருந்தேன் தெரியுமா? அந்த கண்ணாடியை போட்டுட்டு தான் நான் சாப்பிட்டேன், தூங்குனேன். அவ்வளோ ஏன் பாத்ரூம் போகும்போது கூட நான் கழட்டலன்னா பாத்துக்கோ. ஏன் கண்ணாடிய கண்ட இடத்துல எல்லாம் போட்டுட்டு இருந்தீங்க, காரை ஓட்டும் போது போடணும்னு தோணல? அது என்னன்னா மயிலு, முத கிஃப்ட்ங்கிறது முதல் கிஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அந்த சம்பவத்தை எப்படி மயிலு மறக்க முடியும்? அதே மாதிரி முத கிஃப்டையும் பாழாக்க கூடாதுல்ல. அதனால எல்லா இடத்துக்கும் போட்டுட்டு போனா ஸ்கிராட்ச் விழும், டேமேஜ் ஆகும், அதோட தூசெல்லாம் படும். அதனாலதான் நான் சேஃபா அதை ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு சார். ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா ஒழுங்கா யூஸ் பண்ணணும். இப்படி வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சுக்கிறதுல அர்த்தமே இல்ல. மயிலு, லவ்ல இந்த மாதிரி அர்த்தமே இல்லாத விஷயம் எல்லாம் நிறைய நடக்கும் மயிலு. அதையெல்லாம் அனுபவிக்கணுமே தவிர்த்து இந்த மாதிரிலாம் ஆராயக்கூடாது. ஒரு நிமிஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிஸ்டர் கால் பண்ணிருக்கா. என்ன விஷயம் தெரியல. ஹலோ மை டியர் சிஸ்டர், இப்பதான் உனக்கு இந்த அண்ணன் ஞாபகம் வந்ததா? அண்ணா, இசை அழுகிறியா? என்னாச்சு இசை? அம்மாவுக்கு என்னாச்சு இசை? அம்மாக்கு உடம்புக்கு முடியலன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஏய், என்ன இசை சொல்ற? அம்மா நல்லா தானே இருந்தாங்க, என்னாச்சு திடீர்னு? தெரியலண்ணா, நேத்து பாத்ரூம்க்கு போனப்ப அப்படி மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்து காட்டா என்னென்னமோ சொல்றாங்க. மூளைக்கு போற ரத்த குழாயில பிளட் கிளாட் இருக்கா, அது மட்டும் இல்லாம லோ பிபி இருக்கா, என்னென்னமோ சொல்றாங்க. உடனே ஆபரேஷன் பண்ணலன்னா அம்மாவை காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. ஏய் இசை, நீ லூசு மாதிரி எதுவும் பேசிட்டு இருக்காத. அம்மாவுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. அம்மா 100 வருஷம் நம்ம கூட இருப்பாங்க. நீ தைரியமா இரு இசை. இல்லன்னா அம்மாவோட கண்டிஷனை பாக்குறப்ப என்னால தைரியமா இருக்க முடியலன்னு. அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து அம்மா உன் பேரு தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு. கண்ணு மூடுறதுக்குள்ள என் புள்ளைய பார்த்தாக்கணும்னு புலம்பிட்டே இருக்காங்க. நீ உடனே கிளம்பி இங்க வந்துருன்னு. நான் வரேன் இசை. அம்மா எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? ஆர்கேஎஸ் ஹாஸ்பிடல் ஐசியூல இருக்காங்க. அப்போ அண்ணனும் உன் கூட தானே இருக்காங்க? ஆமாண்ணா, அப்பா என் கூட தான் இருக்காரு. அண்ணன் பிசினஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு. அவங்களுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு.
எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருண்ணே. நீ வந்தாதான் எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்னு. இசை, நீ ஒன்னும் பயப்படாத. இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு, இதெல்லாம் ஈஸியா கிளியர் பண்ணிடுவாங்க. நீ அம்மாக்காக நல்லா வேண்டிக்க. நான் இப்பவே கிளம்பி வரேன். சரிண்ணே, நீ சீக்கிரமா வந்துருண்ணே. அம்மாவுக்கு என்னாச்சு சார்? அம்மாக்கு மூளையில பிளட் கிளாட் மேல. ஆபரேஷன் பண்ணலன்னா அம்மாவோட உயிருக்கு. சார் என்ன சார், உங்க தங்கச்சிக்கு தைரியம் சொல்லிட்டு இப்ப நீங்களே கண் கலங்கினா எப்படி சார்? அம்மாவுக்கு எதுவும் ஆகாது சார். நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு அவங்க பழைய நிலைமைக்கு திரும்ப வருவாங்க. நீங்க நம்பிக்கையோட இருங்க சார். இல்ல மயிலு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் பிசிக்கலா அவங்க பக்கத்துல இல்ல, ஆனா மனசுக்குள்ள எங்க 2 பேருக்குள்ள வெளியே தெரியாம ஒரு கனெக்ஷன் இருக்கு. எப்பவும் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அம்மாவுக்கு தெரியும், எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு தெரியும். ஆனா எங்க அம்மாவுக்கு இவ்வளவு நடந்தும் எனக்கு ஏன் மயில் எதுவுமே தெரியாம போச்சு. அந்த அளவுக்கு எங்க அம்மாவை நான் வெறுத்துட்டேன்னு தெரியல மயில. சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க தேவையில்லாம உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல மயிலு, நான் அம்மா பையன், அவங்கதான் எனக்கு எல்லாம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மாவோட முந்தானைய கையில புடிச்சுக்கிட்டு அம்மா அம்மான்னு அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன். இப்ப நான் அவங்கள விட்டு தள்ளி தள்ளி இருந்தாலும் எங்க அம்மாவோட அன்பும் அவங்களோட நினைப்பும் தான் என்ன தாங்கி பிடிச்சிருக்கு மயில. அவங்க அங்க நல்லா இருக்காங்கங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க ஓடிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால. சார் ப்ளீஸ் அழாதீங்க. தப்பா ஏதாவது நடந்துருமோன்னு நீங்க நெகட்டிவா யோசிக்காதீங்க. அம்மா குணமாயிடுவாங்கன்னு பாசிட்டிவா யோசிங்க சார். நீங்க அவங்க முன்னால போய் நின்னாலே அவங்களுக்கு பாதி உடம்பு குணமாயிடும் சார். நீங்க முதல்ல வண்டி எடுங்க, நம்ம கிளம்பலாம். சரி மயில, நீ ஆட்டோ பிடிச்சு கிளாஸுக்கு போ, நான் போய் அம்மாவை பாக்குறேன். சார் நீங்க இப்ப நார்மலாவே இல்ல. இந்த நிலைமையில உங்களை நான் தனியா அனுப்ப முடியாது. அதுவும் இல்லாம நானும் அம்மாவை பாக்கணும் சார். நானும் உங்க கூட வரேன் ப்ளீஸ். இல்ல மயில, நான் சொல்றத கேளு. நீ கிளாஸுக்கு போ, நான் மட்டும் போய் அம்மாவை பாத்துட்டு வரேன். சார் ப்ளீஸ் சார், நான் அம்மாவை பாக்கணும். நான் சொல்றத கேளுங்க. நீங்க முதல்ல வண்டி எடுங்க. இல்ல மயில, நான் சார் எடுங்க சார். ஜீவா, 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 ஜீவா. சர்ஜரி விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சார்? மேடம், என்னால எந்த முடிவுக்கும் வர முடியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. இதுல குழம்புறதுக்கு என்ன சார் இருக்கு? சர்ஜரி இஸ் த ஒன்லி ஆப்ஷன் டு சேவ் ஹர் லைஃப். அதுலயும் 50% ரிஸ்க் இருக்குன்னு சொல்றீங்களே. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நான் உடனே ப்ரொசீட் பண்ண சொல்லிடுவேன். ஆனா
சர்ஜரியோட ரிசல்ட் நெகட்டிவாகவும் முடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. என்னால சட்டுன்னு முடிவு எடுக்க முடியல டாக்டர். சார் நீங்க முடிவெடுத்து தான் ஆகணும். நீங்க டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க உயிருக்கே ஆபத்து. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே. உங்க மிஸ்ஸஸ்க்கு வந்திருக்கிறது பொதுவா எல்லாருக்கும் வர்ற அடைப்பு கிடையாது. நார்மல் அடைப்புனா மாத்திரை மூலமா சரி பண்ணிடலாம், அது இல்லைன்னா ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணிடலாம். அவங்களுக்கு வந்திருக்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான ரேரான பிரச்சனை. இதயத்துக்கு போற ரத்த குழாயில ரொம்ப சிக்கலான இடத்துல அடைப்பு இருக்கு. மேல சொன்ன எந்த ட்ரீட்மெண்ட்டும் ப்ரொசீஜரும் அதுக்கு ஒத்து வராது. சர்ஜரி மூலமா தான் அதை சரி பண்ண முடியும். அடைப்பு கிரிட்டிக்கலான இடத்துல இருக்கிறதுனால சர்ஜரி பண்ணாலும் ரிஸ்க் இருக்குன்னு சொல்றேன். இந்த ரிஸ்கை எடுத்தே ஆகணும், வேற வழியே இல்ல சார். டாக்டர், அம்மா இப்போ நார்மலா தானே இருக்காங்க, அப்படியே மெடிசன் கொடுத்து மெயின்டைன் பண்ண முடியாதா? பண்ணிரலாம் தம்பி, ஆனா அவங்க கண்டிஷன் எப்ப மாறும்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்க நல்லா இருக்க மாதிரி தான் தோணும், திடீர்னு மேசிவ் அட்டாக் வந்துடும். ஆனா அது ஒரு நாள்ல வருமா, அது ஒரு வாரத்துல வருமா, ஒரு வருஷத்துல வருமான்னு சொல்லவே முடியாது. அதுவும் மைல்டு அட்டாக்குங்கிறதால காப்பாத்தியாச்சு. சர்ஜரி பண்ணலைன்னா அடுத்த வாட்டி பெருசா வரலாம். அந்த சமயத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்த டைம் இல்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப கிடந்து அடிச்சுக்கிறத விட இப்பவே அதை அட்டன் பண்றது தான் பெட்டர் இல்லையா? இல்லனா எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? இத பாசிட்டிவா முடிச்சிட்டா எந்த டென்ஷனும் இல்லாம இன்னும் நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? அதனாலதான் இவ்ளோ பிரஷர் பண்றேன் சார். மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல சார். ஆனா பேஷண்டோட கண்டிஷன் அதுக்கு சரியா இல்ல. புரியுது டாக்டர். 2 ஆபரேஷன்லயும் ரிஸ்க் இருக்குங்கிறப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். நீங்க படிச்சவங்க, எது பெஸ்ட்னு அனலைஸ் பண்ணி இன்னைக்குள்ள ஒரு டிசிஷன் எடுத்துருங்க. நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்க சர்ஜனோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல சார், பேஷண்ட்டுக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதனால பிபியும் அதிகமா இருக்கு. அதையும் சர்ஜரிக்கு ஏத்த மாதிரி குறைக்கணும். நீங்க ஓகே சொன்னாதான் எல்லா ப்ரொசீஜரையும் நாங்க ஆரம்பிக்க முடியும். யுவர் வைஃப் லைஃப் இஸ் அட் ஸ்டேக். சீக்கிரம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுங்க. யோசிக்கிறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணா நஷ்டம் உங்களுக்கு தான். இந்தாங்க. ஜீவா, 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 ஜீவா. அண்ணா, இசை, உனக்கு கார்த்தின்னு ஒரு அண்ணன் மட்டும்தான். கண்டவன் எல்லாம் போய் அண்ணன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு அப்பா கிப்பான்னு கூப்பிட்ட இங்கே உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு மட்டும்தான். உன்னையெல்லாம் எப்பவோ தலைமுழுகிட்டான்டா. அம்மா எங்க இருக்காங்க? அம்மா உள்ள இருக்காங்கண்ணே. ஏய், நில்லுடா. எங்கடா இங்க வந்த?
எந்த உரிமையில உள்ள போய்கிட்டு இருக்க? அன்னைக்கே இந்த உறவு வேண்டாம்னு அறுத்து விட்டல. இப்ப எந்த மூஞ்சிய வச்சுட்டு இங்க வந்திருக்க? பா, உங்க கூட வாக்குவாதம் பண்ற நிலைமையில நான் இல்லப்பா. அம்மாவை நான் பார்க்கணும்ப்பா. எதுக்கு? அவளை ஒரே அடியா சாகடிக்கிறதுக்கா? அப்பா,